வெல்கம் பேக் டு சஹா டி கோட்ஸ். நம்ம இந்த வீடியோல பாக்குறது நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து ரொம்ப கோபமா ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கிறது எதை பத்தினா இந்த தொகுதி மறுவரையறையை பத்தி அப்படின்னா ஏன் நம்ம வந்து தமிழ்நாடுனால என்ன பாதிக்கப்படுது, நம்ம ஏன் இவ்வளவு கோவப்படுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நமக்கு இது ரொம்ப முக்கியமான வீடியோ, நம்ம தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. மக்கள் எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும் என்னன்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ ஒரு சிம்பிளான லாஜிக் சொல்லிடுறேன். பிஜேபி வடநாட்டில் இது வரைக்கும் 238 தொகுதியில் போட்டிட்டு 127 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. தென் மாநிலங்கள்ல 130 இடத்துல போட்டிட்டு வெறும் 29 இடத்து சீட்டை தான் ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு கணக்குக்காக சொல்றேன். 230ல 127, 130ல வெறும் 29 இடம் தான் ஜெயிச்சிருக்காங்க. தென் மாவட்டங்களுக்கு உங்களுக்கு ஒரு குறி, தென் மாவட்டங்களை இனிமேல் நம்ம நம்பி இருக்க கூடாது, நம்ம வந்து வட மாநிலங்களை வச்சே நம்ம வந்து இனிமேல் ஆட்சிக்கு வந்துடணும் அப்படிங்கிற அவங்களுக்கு உண்டான ஒரு குறியும் வெறியும் தான் இந்த தொகுதி மறுவரையறை. இது சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த தொகுதி வரையறை வந்து 10 வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 1952, 1963, 1972 இப்படி நடந்துகிட்டு இருக்கப்போ, அப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம லாரி பின்னாடி எழுதியிருக்கோம், பார்த்துருக்கீங்களா? நாம் இருவர் நமக்கு இருவர், கொஞ்ச நாள் அது எழுதிருச்சு. அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், நம்ம வந்து ஒரு குழந்தை தான் பெற்றுக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அடுத்தது நாமே குழந்தை நமக்கேன் குழந்தை அப்படின்லாம் எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா மக்கள் தொகை கட்டுப்பாட்டை, மக்கள் தொகையை குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து அப்போ வந்து மிக முக்கியமாக முன்னெடுக்கப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் பக்காவாக ஃபாலோ பண்ணதுனால நம்மளுடைய மக்கள் தொகை இங்கே குறைய ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து இந்தியா பூரா தான் சொன்னாங்க, இந்தியா பூரா மக்கள் தொகையை குறைக்கணும்னு சொன்னாங்க. நம்ம கல்வி அறிவு பெற்ற மாநிலம் அப்படிங்கிறதுனால நம்ம தென் மாநிலங்கள் வந்து இதை நம்ம குறைச்சிட்டோம். இப்போ அதுக்கும் இந்த தொகுதி மறுவரையறைக்கு என்ன ஒரு லிங்க் இருக்கு, என்ன பிரச்சனை, நமக்கு என்ன அதனால பிரச்சனை வருது அப்படின்னா, முன்னாடி ஒரு தொகுதியில் 10 to 12 லட்சம் பேர் இருந்தால் ஒரு தொகுதின்னு பிரிச்சிருந்தாங்க. இப்போ அந்த தொகுதியிலேயே 20லேருந்து 25 லட்சம் பேர் மக்கள் தொகை இருக்காங்க. இப்போ சுத்தி வளர்ச்சி பேச விரும்பல. நமக்கு என்ன, இப்போ நமக்கு தமிழ்நாடுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம 39 + 1 பாண்டிச்சேரி இரண்டையும் சேர்த்து 40 நாடாளுமன்ற தொகுதி வந்து நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த தொகுதி மறுவரையறை பண்ணுனா நமக்கு 40லேருந்து + பாண்டிச்சேரியில் ஒன்று சேர்த்து 40லேருந்து இந்த தொகுதி எவ்வளவுதான் குறையும்? 30லேருந்து 32 குறைய ஆரம்பிச்சிடும். இதுவே உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்துக்குலாம் தொகுதி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இதனால தொகுதி அவங்களுக்கு அதிகரிச்சா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்து விலகிடுவோம். மற்ற வட மாநிலங்கள் வந்து அவங்களுக்கான முன்னுரிமை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து தொகுதி அதிகமாக இருக்குது. வட மாநிலங்களில் அவங்க ஜெயிச்சாலே போதும், இந்த தென் மாநிலங்கள் இனிமேல் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அவங்க பிஜேபி கவர்மெண்ட் நினைச்சு, பிஜேபி இனிமேல் எந்த கவர்மெண்ட் மேலே வர கவர்மெண்ட் நினைச்சாலுமே நம்ம தென் மாநிலங்களை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள்டேருந்து வரி வசூல், நம்மள்டேருந்து எல்லாமே நம்மள்டேருந்து தான் வாங்கிக்கிறாங்க. தெற்கு தேயுது வடக்கு வாழுதுங்கிறது தான் உண்மை. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நமக்கு மாற்றான் தாய் மனப்பான்மையில் நம்ம தென்னிந்தியாவை புறக்கணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எந்த நலத்திட்டங்களும் வராது. இது இப்போ ஸ்டாலின் மாதிரி போன்ற ஆட்கள்லாம் குரல் கொடுக்கறதுனால இப்போ அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தமிழ்நாடு தொகுதியை குறைக்கல, 543 நாடாளுமன்ற தொகுதி இருக்குன்னா அதை அப்படியே 800 மாற்ற போறாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த ஐடியா. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு குறையுது, வடக்குல கூடுது தொகுதி அப்படின்னு சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து அப்படி பண்ணாதீங்க, எல்லாத்துக்கும் கூட்டுங்க அப்படின்ட்டாங்க. இப்போ நமக்கு எத்தனை கூட்டுறானுங்க? நம்ம 40 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 50லேருந்து 52 தொகுதி வரும். இதுவே உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இருக்குன்னா 140லேருந்து 150 வருது. பாதிக்கு பாதி அவங்களுக்கு கூடுது, நமக்கு வெறும் 10 மட்டும் தான் கூடுது. இப்போ இன்னொன்னு சொல்றேன், 543 தொகுதியில ஒருத்தங்க மெஜாரிட்டியா ஆட்சி அமைக்கணும் மத்தியில அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு தேவைப்படுதுன்னா 543 ரெண்டா பிரிக்கணும். 543 ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருது? 271 தொகுதி வருது. இந்த 271 தொகுதியில ஜெயிச்சாங்கன்னா போதும். இதுவே 800 தொகுதி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுல வந்து ரெண்டா பிரிச்சாங்கன்னா 400 தொகுதியில அவங்க ஜெயிச்சாங்கன்னா போதும். ஒரு கணக்கு சொல்றேன், உத்தரப்பிரதேஷ், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இப்போதைக்கு இருக்கிற தொகுதிகளை கூட்டுனா 222 தொகுதி வருது இவங்களுக்கு. இந்த தொகுதி இன்கேஸ் இந்த தொகுதி மறுவரையறை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூடுதலா தொகுதி
அது மட்டுமே 410 தொகுதி கூடுது. இப்ப என்ன ஆச்சு, இந்த அவங்க 400 தொகுதியில ஜெயிச்சாலே ஆட்சி அமைச்சிடலாம். அதனாலதான் அவங்க அந்த வட மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நமக்கும் கொடுக்கறாங்க, நமக்கு 10 தராங்க. உத்தரப்பிரதேசத்துக்கு எத்தனை கூட கொடுக்கறாங்க? 50 கூட கொடுக்கறாங்க. 8வது நான் பாஸ்னேன், நான் 10வது ஃபெயில்ரா, எது பெருசுன்னு கேட்டா எது பெருசு? 10வது ஃபெயில் தான் பெருசு. ஆனா இப்ப நமக்கு அப்படிதான் ஆயிடுச்சு. நமக்கு 10 கொடுத்துட்டு அவங்களுக்கு 50 கொடுக்கறாங்க. ஏன்னா நமக்கு குறைச்ச மாதிரி தெரியக்கூடாதுல்ல, நம்ம தான் குறைச்சா பிரச்சனை பண்ணுவோமே. இங்க பாருங்க, உங்களுக்கும் கூட்டி இருக்கிறோம், அவங்களுக்கும் கூட்டி இருக்கிறோம். உங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க உங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறோம், அவங்க மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்கிறோம். இதுதான் பிரச்சனை, இது இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி பண்ணுனா பாதிக்கப்படுறது உண்மையிலே யாரு? தமிழக மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க பிரிச்சு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இது நாடாளுமன்றத்தில் ஏப்ரல் 16ஆம் தேதி இதுக்கான சட்டமும் நிறைவேற்றுறாங்க. ஏன் அவங்க தமிழ்நாட்டை குறைக்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க ஆரம்பத்திலே சொன்னல, பிஜேபி வடநாட்டில் 238 இடத்துல போட்டிட்டு 127, அதாவது பாதிக்கு பாதி ஜெயிச்சிட்டாங்க. இதே தென் மாநிலங்கள்ல தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இது 4 சேர்த்து 130 இடத்துல போட்டிட்டு வெறும் 29 இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க. இது எவ்வளவு? வெறும் 25% கீழே, ஒரு கால் பகுதிக்கு கீழே. அதே வட மாநிலத்துல பாதிக்கு மேல ஜெயிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க, நம்ம மேல உள்ள கோபத்துல இனிமேல் இவங்களை நம்பி புண்ணியம் கிடையாது, அதனாலதான் தொகுதி மறுவரையறை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க. இப்ப தெரியுதா நம்ம ஏன் பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்கு நுழையக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு? இது மாதிரி ஒரு சில காரணங்களும் தான். நம்ம தென்னிந்தியாவை அவங்க எப்போதுமே மாற்றான் தாய் மனப்பான்மையில தான் நடத்துவாங்க, அவங்க புறக்கணிப்பாங்க. இதே 1976 இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, 10 வருஷத்துக்கு ஒருக்கா அதை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இது பண்ணக்கூடாது, இது பண்ணுனீங்கன்னா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்களையும் இது பாதிக்கும். நம்ம மக்கள் தொகையை சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்படுத்துன்னு சொன்னப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம புத்திசாலித்தனம் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு மக்கள் தொகையை நம்ம கட்டுப்படுத்திட்டோம். வடக்குல அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, அவங்க சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க பிள்ளைய பெக்கிறதே என்ன, அது ஒரு வருமானம். 10 வயசு ஆயிடுச்சா ஒரு வேலைக்கு அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், எந்த காலேஜில் சேர்க்கலாம், நம்ம தேடி அலைவோம் நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு. இது நம்ம கல்வி அறிவுல மிகுந்த மாநிலம். வடக்குல அப்படி கிடையாது. அவங்க 10 வயசு ஆயிடுச்சா எங்கேயா அவனை குதிரைமையா விட்டுருவானுங்க, கல் உடைக்கிற இடத்துல விட்டுருவானுங்க, இல்லைன்னா கூட்டிட்டு தமிழ்நாடு பக்கம் வேலைக்கு வந்துருவானுங்க. அதனால அவங்களுக்கு புள்ள வளர்க்கறதுலாம் பெரிய கஷ்டம் கிடையாது. நம்ம மாதிரி படிக்க வச்சு அவங்கள ஆளாக்கி அவன் நல்ல வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிற நம்மள மாதிரி வளர்ந்த மாநிலங்களுக்கு இது ஒரு பெரிய சுமை. அதனால நம்ம கண்ட்ரோல் படுத்திக்கிட்டோம், அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணல. அதுக்கு பரிசாதான் இனத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தொகுதியை குறைச்சு நம்மள எந்த ஒரு பிரதிநிதித்துவமும் இல்லாம நம்மள ஆக்கிடுவாங்க. இது சும்மா சாதாரண கிடையாது. இப்ப நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தென்னிந்தியாவே புறக்கணிச்சிருவாங்க. தென்னிந்தியாவில் எவன்ற பேச்சும் எடுபடாது. வடக்கன்ஸ் என்ன சொல்றானோ அது அப்படியே சட்டமா போயிடும் நாடாளுமன்றத்தில். இதனாலதான் தென்னிந்தியாவில இருந்து ஸ்டாலின் மட்டும் தான் எனக்கு குரல் கொடுக்குற மாதிரி தெரியுது பிஜேபி கவர்மெண்ட் எதிர்த்து. வேற யாரும், சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் இருக்காரு, அவர் பிஜேபி அலைன்ஸ்ல இருக்காரு. கர்நாடகாவில் இன்னும் எதிர்த்து பேசினாங்களா என்னங்கிறது தெரியல. கேரளாவிலையும் குரல் கொடுப்பாங்கன்னு நம்புறோம். ஏன்னா கேரளாவுக்கும் அதுக்கான பிரதிநிதித்துவம் பயங்கரமா குறைய ஆரம்பிச்சிடும். நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. தமிழ்நாடு இப்ப தென்னிந்தியா ஒரு 26-27% நம்மளுடைய எம்பிக்கள் அங்க இருக்காங்க. இந்த மாதிரி பிரதிநிதித்துவம் கொண்டு வந்தாங்கன்னா 18% 20% ஆகி நம்ம குறைஞ்சிருவோம். இதனால என்ன ஆகும், பாராளுமன்றத்தில் நம்மளுடைய வெயிட்டேஜ் குறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நசுக்கப்பட்டுருவோம். நம்மளுடைய குரல் அங்க வேலை செய்யாது. என்ன சட்டம் கொண்டு வந்தாலும் என்னது, முதல்ல சட்டம்னா என்ன, எங்க நிறைவேற்றுவாங்க, நாடாளுமன்றத்தில் தான் நிறைவேற்றுவாங்க. மசோதாக்கும் சட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மசோதாங்கிறது சட்ட வரைவு. இந்த மாதிரி ஒரு சட்டத்தை நாங்க நிறைவேற்ற போறோம். நாடாளுமன்றத்தில் ஒப்புதலுக்காக அந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லாம் ஒருமனதா அதை எதிர்க்கவோ ஆதரிக்கவோ செய்வாங்க. யார் அதிகமா ஆதரிக்கிறாங்களோ, ஆதரிச்சிட்டாங்க அப்படின்னா சட்டமா மாறிடும். அது குடியரசுத் தலைவருக்கு போயிடும். குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டாருன்னா சட்டமா மாறி நாளைக்கு அது கோர்ட்ல கேஸ் ஆகும்போது அந்த வழக்கு வரும்போது இது நாடாளுமன்றத்தில் என்ன சட்டம் ஏற்றுனாங்களோ அது பிரகாரம் அங்க தீர்ப்பு வழங்கப்படும். இப்போ அது ஆக்டா மாறிடும். மசோதாவில இருந்து ஆக்டா மாறிடும். இப்போ நமக்கு தென்னிந்தியாவை பாதிக்கிற மாதிரி ஏதாவது சட்டம் கொண்டு வந்தாங்க பிஜேபி கவர்மெண்ட்டோ இல்ல அதுக்கு அடுத்து மேல வரப்போற கவர்மெண்ட் எது கொண்டு வந்தாலுமோ தென்னிந்தியாவில இருந்து நம்மளுடைய குரல்கள் அங்கே எடுபடாது. வட இந்தியர்கள் ஏன்னா பிரதிநிதிகள் அதிகமா இருக்கிறாங்க, இனிமேல் அவங்க சொல்றதுதான் கேட்பாங்க, நம்ம அங்க முடக்கப்படுவோம் அப்படிங்கறத நினைச்சுதான் நமக்கு பயமா இருக்கு. அதனாலதான் ஸ்டாலின் நீங்க இனிமேல் பழைய திமுகவை பாப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க அதை மட்டும் கொண்டு வந்து பாருங்கன்னு. அப்படி இருந்தும் அவங்க ஏப்ரல் 16ஆம் தேதி இதை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய போறாங்க.
உங்களுக்கு வந்து தொகுதிகள் குறையாது, உங்களுக்கும் தொகுதிகள் கூட தான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நமக்கு 10 கோடி கொடுத்துட்டு அவனுங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து இதெல்லாம் ராஜஸ்தான்ல இருந்து 25 என்ன ஆகுது, 45 50 ஆக போகுது, பாதிக்கு பாதி கூடுது. அப்ப நமக்கு வந்து என்ன ஆகுது, 39 + 1 40 இருக்குன்னா நமக்கு அட்லீஸ்ட் 80 ஆகணும். வாய்ப்பே இல்லை. 50 ஆனா பெருசு அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்குது. இதை எதிர்த்து வந்து தமிழ்நாட்டில் எவனுமே குரல் கொடுக்க மாட்டான். ஏன்னா எடப்பாடி வந்து பிஜேபி கவர்மெண்ட்ல இருக்காரு, அன்புமணி, யாருமே இதை எதிர்த்து பேச முடியாது. எந்த தலைவர்களும் தமிழ்நாட்டிலேருந்து இதை பேசலை. பிஜேபிக்கு பயந்துக்கிட்டே இவ்வளவு தூரம் பேசுகிறாரு விஜய். இது சம்பந்தமா ஒரு இது அறிக்கை கொடுக்க வேண்டியது தானே. இப்போ தெரியுதா நம்ம ஏன் விஜய் போன்ற ஆளுகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்கல. நம்ம என்னன்னாலும் திமுகவே இருக்கட்டும், திமுக தான் தமிழ்நாட்டுக்கு வந்து ஆதரவா குரல் கொடுப்பாங்க, நம்ம தமிழ் மண்ணை காப்பாற்றுறதுக்கு இவங்களால தான் முடியும். நம்ம ஏன் அடிச்சு சொல்றோம்னா இதுவும் ஒரு காரணம். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தமிழக மக்களே நீங்கள் வந்து இதையெல்லாம் ஒரு மனசுல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. நம்ம திமுக இது பேசல, இது நம்மளுடைய உரிமைக்காக நம்ம பேசுறோம். நம்ம அடுத்து நம்ம தமிழ்நாட்டை நம்ம வந்து வடக்கன் ஸ்டேஜ் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக பேசுறோம். எடப்பாடிலாம் அதுக்கு ஒரு காலமும் குரல் கொடுக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், இப்ப சொன்னா என்ன சொல்லுவாரு, பூச்சாண்டியில் நம்ம காட்டுவாரு. அதான் 40லேருந்து 50 ஆகுது, அப்புறம் என்னங்க அப்படின்னு சொல்லுவாரு. மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி தானே பிரதிநிதித்துவம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து நம்ம வந்து அரசாங்கத்துடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கிட்டு நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்துறது நம்ம தப்பா, நாட்டை நம்ம ஒழுங்கா வச்சுக்கிட்டது நம்ம தப்பா, மக்கள் தொகை கூட எவ்வளோ வறுமை ஏற்படும், எவ்வளோ பிரச்சனை ஏற்படும், எவ்வளோ திருப்பி ஏற்படும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுனால நமக்கு தரக்கூடிய பனிஷ்மெண்ட் இது மாதிரி ஒவ்வொரு தமிழகத்துக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வரக்கூடிய பிஜேபியை தமிழகத்திலிருந்து அதன் கூட்டணி கட்சிகளையும் கருவோடு வேறறுத்து வீசுவோம் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தை பாதுகாப்போம், வென்றெடுப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சஹா டிகோட்ஸ்.